கீத்து மோகன்தாஸ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா யஷோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் டாக்ஸிக். படம் எப்படி இருக்கு வாங்க பாத்திரலாம். படத்தோட ஹைலைட்டிங்கான சீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஃபைட் சீன்ஸ் வந்து உண்மையிலேயே சொல்லலாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. யஷ் பாத்தீங்கன்னா எப்படி இந்த படத்துல வந்து நடிச்சாருன்னு உண்மையிலேயே தெரியல. என்ன கதை கேட்டு என்னத்த நடிச்சாங்கன்னே தெரியல. என்ன டைரக்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. நமக்கு வந்து ஒரு படம் ஸ்டார்ட் ஆன உடனே தெரியும் இந்த படம் வந்து ஒரு குவாலிட்டியா அடிக்கும், ஒரு இது வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த படம் பார்க்கும் போதே தெரிஞ்சிருது இந்த படத்துல வந்து ஒன்னும் இல்லை அப்படிங்கிறது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு அளவுக்கு எங்கேயோ சேர்த்துக்கலாம், அந்தந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல உண்மையிலே உட்காரவே முடியல. படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கன் எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க. படம் போயிட்டே இருக்கு. கதையா பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதை சொல்லுவீங்கன்னே தெரியாது. நீங்க படத்தோட ட்ரைலர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 யாஷ் இருக்காங்க, டபுள் ஆக்டிங் ஃபைட் சீன் அப்படியெல்லாம் இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு அந்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டென்ஷன் ஆயிருவீங்க. எப்படிப்பட்ட ஆவரேஜான படம் வந்தாலுமே நான் வந்து அந்த படத்தோட பாசிட்டிவை வச்சு தான் நான் பேசி முடிப்பேன் எப்பவுமே. ஆனா இந்த படத்துல நான் எதை பேசுறேன்னு எனக்கே தெரியல. மியூசிக் டைரக்டர்லாம் ஒண்ணுமே பண்ணலீங்க. அவர் வந்து பிஜிஎம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு.